தந்த அற்புத பூமி இது. அவள் அரசாட்சி செய்து வரும் அழகு வேளாங்கண்ணி இது. அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். நாம் அழைக்கப்பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் மீட்படைந்தோம். நாம் அழைக்கப்பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் வாழ்வடைந்தோம். நாம் அழைக்கப்பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் மீட்படைந்தோம். நாம் அழைக்கப்பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் வாழ்வடைந்தோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். அனைவரும் வாழ்வுறவே அவர் ஆற்றிய திருப்பலியே, அவர் நினைவாய் கொண்டாடியே அன்பின் பொருளுணர்வோம். அனைவரும் வாழ்வுறவே அவர் ஆற்றிய திருப்பலியே, அவர் நினைவாய் கொண்டாடி அன்பின் பொருளுணர்வோம். அவர் திரு இரத்த உறவில் நாம் சோதரராவோம். அவர் திரு இரத்த உறவில் நாம் சோதரராவோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, தூய ஆரோக்கிய அன்னையின் அன்பு சீடர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியுள்ள பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும், மேலும் உலகமெங்கிலும் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நலம் பெறவும் மற்றும் இந்த நோய் பரவாமல் மக்கள் பாதுகாக்கப்படவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. The devotees, this mass is offered for the faithful who have gathered here, for all the sponsors of this live mass, those who wrote their mass intentions yesterday, and the devotees watching the same. Let us in a special way pray for all those who are suffering from coronavirus and to safeguard people from the spreading of the coronavirus. அன்புக்குரியவர்களே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நமக்கு அடுத்திருப்பவர்களை அன்பு செய்ய வேண்டும். இந்த நமக்கு அடுத்திருப்பவர்கள் என்பவர்கள் யார் என்பதை பொறுத்துத்தான் நமக்கு நிலை வாழ்வு பரிசாக கொடுக்கப்படுகிறது. நமக்கு தெரிந்தவர்களா, தெரியாதவர்களா, நமக்கு உதவி செய்கின்றவர்களா, உற்றாரா, உறவினரா, அல்லது நமக்கு விரோதிகளாக இருப்பவர்களா, இவர்களில் யார் நமக்கு அடுத்திருப்பவர்கள் என்று ஒரு சுய பரிசோதனை செய்கின்ற பொழுதுதான் நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கிக் கொள்ள முடியும். எனவே நமக்கு யார் அடுத்திருப்பவர்கள் என்பதை தூய ஆவியானோர் தானே வழிகாட்ட வேண்டும் என்று இத்திருப்பலிகளே பக்தியோடு மன்றாடுவோம். தூய மறைபொருளை தகுதியுடன் கொண்டாட
தடையாக இருக்கின்ற நாம் செய்த குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீரே. அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பற்றை மன்னித்து நாங்கள் கேட்க எங்கும் மன்றாற்றை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றே பெண் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 6 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பொருட்டு அருள் கூர்ந்து உங்களை அழைத்த அவரை விட்டுவிட்டு இவ்வளவு குறுகிய காலத்தில் வேறொரு நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களே, எனக்கே வியப்பாய் இருக்கிறது. வேறொரு நற்செய்தி இருக்கிறது என்று நான் சொல்ல வரவில்லை. மாறாக சிலர் உங்கள் மனதை குழப்பி கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரித்து கூற விரும்புகின்றனர் என்பதுதான் உண்மை. நாங்கள் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி நின்று மாறுபட்ட ஒன்றை நாங்களோ பெண்ணிலிருந்து வந்த தூதரோ யார் அறிவித்தாலும் அவர்கள் சபிக்கப்படுக. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இப்பொழுதும் சொல்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தி நின்று மாறுபட்ட ஒன்றை யாராவது உங்களுக்கு அறிவித்தால் அவர்கள் சபிக்கப்படுக. இப்படி பேசும்போது நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா கடவுளுடைய நல்லெண்ணமா? நான் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்கவா பார்க்கிறேன்? நான் இன்னும் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனாய் இருக்க முடியாது. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மனிதரிடமிருந்து வந்ததல்ல. எந்த மனிதரிடமிருந்தும் நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. எந்த மனிதரும் அதை எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக அது எனக்கு கிடைத்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 111.
சொல்லுவோம். நெஞ்சம் நெகிழ நன்மைகள் நமக்கு செய்ததா, நெஞ்சாறு ஆண்டவர்க்கு நன்றி சொல்லுவோம். நெஞ்சம் நெகிழ நன்மைகள் நமக்கு செய்ததா, நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சாசகாத மாம ரிகமா 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 காக காகரீரி சாச ரசரை 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 கரிரி சசதா ரிசசதகம. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்து நிற்பவை, அவற்றில் இன்பம் காண்பதே நமது பெருமை. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்து நிற்பவை, அவற்றில் இன்பம் காண்பதே நமது பெருமை. அவர் செய்த நன்மையெல்லாம் மேன்மையானவை, அவர் செய்த நன்மையெல்லாம் மேன்மையானவை, ஆய்ந்து நோக்கி அவையாவும் அன்பின் வலிமை. நெஞ்சார ஆண்டவர்க்கு நன்றி சொல்லுவோம். நெஞ்சம் நெகிழ நன்மைகள் நமக்கு செய்ததா, நெஞ்சார ஆண்டவர்க்கு நன்றி சொல்லுவோம். Alleluia, 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 alleluia. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறைவசனங்கள் 25 தொடங்கி 37 முடிய. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாக சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர் உரித்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார்.
அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, தூய ஆரோக்கிய அன்னையின் அன்பு சீடர்களே, பழைய ஏற்பாட்டிலே சாமுவேல் முதல் நூலிலே கடவுள் சவுலை அரசராக திருப்பொழிவு செய்வார். திருப்பொழிவு செய்த பிறகு அவருக்கு பல்வேறு வெற்றிகளை கடவுள் தேடி தருவார். இப்படி சென்று கொண்டிருக்கிற சுலமைவிலே கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் சவுல் நடந்து கொள்வார். அதன் பொருட்டு கடவுள் தமது ஆவியை சவுலிடமிருந்து எடுத்து விடுவார். எடுத்த ஆவியை கடவுள் தாவீதை திருப்பொழிவு செய்து அவருக்கு நிறைவாக பொழிவார். தாவீது சவுலின் படைப்பிரிவிலே படைத்தலைவனாக இருப்பார். பெலிஸ்தீரான கோலியாத்தை கொன்றுவிட்டு திரும்புகிற பொழுது மக்கள் எல்லோருமே சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீதோ 10000 பேரை கொன்றான் என்று வாழ்த்து பாடல் பாடுவார்கள். இந்த வாழ்த்து பாடலை கேட்ட சவுல் தாவீதின் மீது பொறாமை கொள்வார். எனக்கு 1000 பேர், தாவீதுக்கோ 10000 பேரா என்று பொறாமை கொண்டதோடு மட்டுமல்லாமல் எப்படி ஆகிலும் தாவீதை கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டுவான். பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த முயற்சி செய்வான். ஆனால் அனைத்திலும் தாவீது தப்பித்து விடுவார். இந்த நிலையிலே ஒரு குகையிலே தாவீது ஒளிந்து கொண்டிருப்பார் சவுலுக்கு பயந்து. சவுல் தாவீதை தேடி செல்கின்ற பொழுது தற்செயலாக அந்த குகைக்குள்ளாக சவுல் செல்வார். இதை தாவீது பார்த்து விடுவார். ஆனால் சவுல் பார்க்க முடியாது. இந்த நிலையிலே தாவீது மெதுவாக ஊர்ந்து சென்று அவரது அங்கியின் தொங்கலை அறுத்து எடுத்து விடுவார். மீண்டுமாக சவுல் சென்றபோது சவுலை தாவீது பின்பற்றி சென்று என் தலைவரே என்று சொல்லுவார். சவுல் திரும்பி பார்த்த பொழுது தாவீது சொல்வார், என் தலைவரே, ஏன் என் மீது இவ்வளவு கோபம் கொண்டவராக இருக்கின்றேன்? ஏன் என்னை கொல்ல தேடுகின்றேன்? நான் உனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை, எந்த தீங்கும் செய்ய போவதும் இல்லை. பாரும் என் கையில் இருக்கிற தொங்கலை. உன் ஆடையிலிருந்து நான் வெட்ட முடிந்த எனக்கு உன்னை கொல்ல தெரியாதா? உனக்கு துன்புறுத்த தெரியாதா? எனவே இதன் மூலம் தெரிந்து கொள்ளும், நான் உம்மை துன்புறுத்த போவதில்லை, துன்புறுத்துவோன் அல்ல என்று தெளிவுபடுத்துவார். சவுல் அங்கே அந்த நேரத்திலே தாவீதே என் மகனே என்று தாவீதை ஏற்றுக்கொள்வார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, தாவீது நினைத்திருந்தால் தனக்கு தீயது நினைத்த சவுலை கொன்று போட்டிருக்க முடியும். தனக்கு தண்டனை கொடுக்க நினைத்த சவுலை கொன்று போட்டிருக்க முடியும். ஆனால் தாவீது சவுல் மீது மிகுந்த பற்றுறுதி கொண்டவராக இருந்தார். அவர் மீது அன்பு செலுத்துபவராக இருந்தார். இதனால்தான் கடவுள் தாவீதை மிகவே உயர்த்தி அவர் மரபிலிருந்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிறக்க செய்திருக்கின்றார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே நல்ல சமாரியன் ஓமை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த ஓமை எந்த பின்னணியில் நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்று சிந்திக்கின்ற பொழுது பொதுவாகவே யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஒத்து வராது. நீண்ட நெடிய பகை அவர்களுக்குள்ளாக இருந்திருக்கிறது. யூதர்கள் சமாரியர்களோடு எந்த ஒட்டு உறவும் பொருளாதார ரீதியாகவோ உறவு ரீதியாகவோ எந்த வித உறவு பரிமாற்றமோ அவர்களும் இருந்திருக்கவில்லை. யூதர்கள் சமாரியர்களை ஒடுக்கப்பட்டவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக, தீயவர்களாக, பாவிகளாக பார்த்த தருணம் அது. ஏனென்றால் யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 4வது இறைவசனத்திலே பார்த்தால் இயேசு கலிலேயாவுக்கு சமாரியா வழியாக செல்வார். நண்பகல் வேளை சமாரியாவிலே ஒரு கிணற்றருகே நின்று கொண்டிருப்பார். மிகவும் களைப்போடு இருப்பார். அப்பொழுது ஒரு சமாரிய பெண் அங்கு வருவார்.
இயேசு அவரிடம் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடும் என்று கேட்பார். அதற்கு அந்த பெண் சொல்வார், நீ ஒரு யூதர், நான் சமாரிய பெண், நீ என்னிடம் எப்படி தண்ணீர் கேட்க இயலும் என்று சமாரிய பெண் சொல்வதை வைத்தே பார்க்கிற பொழுது யூதர்களுக்கும் சமாரியர்களும் எப்படிப்பட்ட உறவு இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். யூதர்கள் சமாரியருடைய பாத்திரங்களை கூட பயன்படுத்துவதில்லை என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் இயேசு எருசலேமுக்கு செல்ல தீர்மானிப்பார். லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 52 இறைவசனங்களுக்கு பிறகு பார்த்தால் என்றால், இயேசு எருசலேமுக்கு செல்ல தீர்மானித்து தனது சீடர்களை முன்கூட்டியே அனுப்பி தங்குவதற்கு இடம் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்புவார். அவர் சீடர்கள் சென்று சமாரியாவின் ஒரு இடத்திலே தங்குவதற்கு இடம் ஏற்பாடு செய்வார்கள். ஆனால் அந்த சமாரியர்கள் அங்கே அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை கண்ட யோவானும் யாகப்பரும் என்ன சொல்லுவார்கள் என்றால், இயேசு வந்த பிறகு, ஆண்டவரே, வானத்திலிருந்து ஒரு தீ வந்து இவர்களை அழிக்க செய்யும் என்று சொல்லுவார்கள். இப்படி பேசுவதிலிருந்தே யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் எப்படிப்பட்ட நிலை இருந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட பின்புலத்தை கொண்ட ஒரு யூத திருச்சட்ட அறிஞர் இயேசுவிடம் வந்து நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, இயேசு திருச்சட்டத்தில் என்ன வாசிக்கிறீர் என்று கேட்கின்றார். அந்த திருச்சட்ட அறிஞரும் முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லுகின்றார், உன்னை அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று வாசிப்பதாக சொல்லுகின்றார். இந்த அடுத்திருப்பவர் யார் என அவர் கேட்டதற்கு பதிலாகத்தான் இந்த ஓமையை இயேசு சொல்லுகின்றார். அதாவது எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு ஒருவர் பயணிக்கின்ற பொழுது கல்வர் கையிலே அகப்பட்டு விடுகின்றார். குற்றியரும் குலையுருமாக போட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். அந்த வழியாக ஒரு குருவும் லேவியரும் கடந்து செல்கிறார்கள். இவரை பார்த்தும் காணாத போல சென்று விடுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு சட்டம் அவ்வளவுதான் சொல்லி தந்திருக்கிறது. எந்த பிணத்தையும் தொட்டால் அவர்கள் தீட்டுப்பட்டவர்களாக கருதப்படுகிறார்கள். அப்படி கருதப்பட்டால் 7 நாட்கள் அவர்கள் தனியே இருக்க வேண்டும். இதற்கு அவன் இறந்திருக்கிறானா இல்லையா என்பதை யூகிக்க முடியாமல் அவர்கள் சென்று விடுகிறார்கள். ஆனால் சமாரியன் வந்த பொழுது அவனுக்கு எந்த தடையும் இல்லை. மாறாக அவனுக்கு அங்கே கண்முன் இருந்தது மனித நேயம். தனக்குள்ள அனைத்தையும் கொண்டு அங்கே அந்த கல்வர் கையில் அகப்பட்ட அந்த நபருக்கு உதவி செய்கின்றார். அவருக்கு தான் வைத்திருந்த எண்ணெயை ஊற்றுகின்றார். திராட்சை மதியை ஊற்றி அவருடைய காயங்களை கழுவி தன் கொண்டிருந்த உடைகளால் அங்கே கட்டு போடுகின்றார். தான் வந்த விலங்கின் மீது அவரை ஏற்றுகின்றார். மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்றார். தான் வைத்திருந்த பணத்தை அங்கே கொடுக்கின்றார். அதோடு அவர் விட்டுவிடவில்லை, இதோ நமது பணி முடிந்து விட்டது என்று விட்டுவிடவில்லை. மாறாக மருத்துவரிடம் சொல்லுகிறார், இதற்கு மேலும் செலவானால் நான் திரும்பி வந்து உமக்கு தருகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு முழுமையான ஒரு அன்பையும் இரக்கத்தையும் அந்த நபர் மீது அந்த சமாரியர் காட்டுகின்றார். இந்த நிலையை சொல்லி முடித்த பிறகு இதிலே அந்த கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு யார் அடுத்திருப்பவர் என்று இயேசு அந்த திருச்சட்ட அறிஞரை பார்த்து கேட்கிற பொழுது அந்த திருச்சட்ட அறிஞர் அப்பொழுது கூட சமாரியர் என்று சொல்லவில்லை. மாறாக என்ன சொல்லுகிறார்? அவனுக்கு இரக்கம் காட்டியவரே என்று சொல்லுகின்றார். இயேசு அவரை பார்த்து நீயும் அவ்வாறே போய் செய் என்று சொல்லுகின்றார். அவ்வாறே போய் செய் என்றால் என்ன அர்த்தம் என்று பார்க்கிற பொழுது, உங்களுக்கும் சமாரியருக்கும் நீண்ட காலமாக பகைமை இருந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களாக இருக்கிறீர்கள், அவர்களை வெறுப்பவர்களாக இருக்கிறீர்கள், அவர்களை ஒடுக்கப்பட்ட மக்களாக நீங்கள் நினைக்கிறீர்கள். நீ சென்று அவர்களை அன்பு செய். வெறுக்கப்பட்ட பகைமை காட்டுகின்ற அவர்களை அன்பு செய்கின்ற பொழுதுதான் நீ நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியும் என்று சொல்லுகின்றார். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்திலே பார்த்தால் இயேசு அருமையாக சொல்லுவார், உனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்வாயாக, பகைவரை வெறுப்பு கொள்வாயாக என்று கூறப்பட்டுள்ளதை நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். நானோ உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லி ஒரு மாற்று சிந்தனையை நமது ஆண்டவர் அங்கே கொடுக்கின்றார். ஆம் கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமக்கு அடுத்திருப்பவர்கள் யார் என்பதை இந்த நேரத்தில் நாம் முடிவு செய்திருக்க வேண்டும். எப்படி அந்த திருச்சட்ட அறிஞருக்கு இயேசு சரியான ஒரு பாடத்தை புகட்டினார். உனக்கு அடுத்திருப்பவர் யார்? நீ யாரை வெறுக்கிறாயோ அவருக்கு அன்பு செய்வதுதான். மாறாக உனக்கு தெரிந்தவர்கள், உன் குடும்பத்தார், உன் நண்பர்கள், உனக்கு தேவையானவர்கள், உனக்கு உதவி செய்பவர்களுக்கு நீ உதவி செய்வதன் வாயிலாக, அவர்களுக்கு அன்பு காட்டுவதன் வாயிலாக நீ ஒருபோதும் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியாது. மாறாக நீ யாரை வெறுக்கின்றாயோ, யாரை நீ துன்புறுத்துவதாக நினைக்கின்றாயோ, யாரை நீ இகழப்பட்டவராக நினைக்கிறாயோ அவர்களிடம் சென்று அவர்களுக்கு அன்பு செலுத்து. அப்பொழுதுதான் நீ நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியும் என்று சொல்லுகின்றார்.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நாமும் நினைத்து பார்ப்போம். நாமும் அன்பு செய்கின்றோம். நமக்கு தெரிந்தவர்கள், நமது குடும்பத்தார்கள், நமது உற்றார்கள், உறவினர்கள், இவர்களுக்கு மட்டுமே நாம் அன்பு செலுத்துபவர்களாக இருக்கின்றோம். இவற்றின் வாயிலாக நாம் ஒருபோதும் எந்த பலனையும் அடைய முடியாது. மாறாக நமக்கு யார் துன்பத்தை தருகிறார்களோ, நமக்கு யார் சோதனையை தருகிறார்களோ, நமக்கு யார் வேதனை தருகிறார்களோ என்று நாம் நினைக்கிறோமோ அவர்களுக்கு நாம் அன்பு செய்ய வேண்டும். யாருக்கு எது தேவை என்று இருக்கிறதோ அவர்களுக்கு அன்பு செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொண்டவர்களாக முடியும். இதைத்தான் இயேசு இந்த நற்செய்தியின் வழியாக நாம் வலியுறுத்திக் கூறுகிறார். எனவே எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று நாம் அனைவரும் ஒரு சுய அலசல் செய்து பார்ப்போம். எனக்கு அடுத்திருப்பவர் யார், நாம் யாரிடம் பகைமை காட்டுகிறோம் என்பதையும் சிந்தித்து பார்ப்போம். அப்படி சிந்தித்து பார்க்கிற பொழுது நமக்கு யார் என்ற ஒரு புரிதல் நமக்கு வரும். அப்படிப்பட்ட புரிதலோடு அவர்களை அன்பு செய்ய வேண்டும். நமக்கு தீமை செய்தவர்கள், நமக்கு கெடுதல் நினைத்தவர்களை அன்பு செய்கின்ற பொழுதுதான் நாம் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியும். பவுலடியார் அருமையாக சொல்லுவார். உரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12வது திருமுகத்திலே, தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், தீமையை நன்மையால் வெல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். எனவே நமக்கு தீமை செய்தவர்களுக்கு பதில் தீமை செய்யாமல் நன்மை செய்வதன் மூலமாக, அவர்களிடத்தில் இரக்கம் காட்டுவதன் மூலமாக, அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக, அவர்களுக்காக தியாகம் செய்வதன் மூலமாக நாம் இறைவனின் அருள் ஆசீர்வாதங்களை பெற முடியும். நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியும். இதற்கான வரங்கள் வேண்டி தொடர்ந்து இப்பலியிலே ஜெபிப்போம். பலியினில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. பலியினில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. கேட்டிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உனக்கு தந்தே. ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உனக்கு தந்தே. பலியில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியினால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலாம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைப்பாட்டில் பங்கு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த தெய்வம். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்ம நற்கருணை மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட
எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். தலைவன் உயிருள்ள இறைவன் ஒதுக்கின்ற நேரம் இது. உள்ளங்கள் எல்லாம் உண்மையில் வாழ உணவாகும் தருணம் இது. உலகாளும் தலைவன் உயிருள்ள இறைவன் உதிக்கின்ற நேரம் இது. உள்ளங்கள் எல்லாம் உண்மையில் வாழ உணவாகும் தருணம் இது. கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோ அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோ அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். உலகாளும் தலைவன் உயிருள்ள இறைவன் ஒதுக்கின்ற நேரம் இது. உள்ளங்கள் எல்லாம் உண்மையில் வாழ உணவாகும் தருணம் இது. அயலாரை தேடி நேசித்த இறைவன் பாதையில் சென்றிடும் நேரம் இது. நண்பருக்காக உயிர் தர அழைத்தவர் தியாகத்தை உணரும் நேரம் இது. ஆனந்த நேரம் இது. ஆனந்த நேரம் இது. அருள் மழை பொழிகிறது. கரம் கூப்பி சிரம் தாழி பணிவோ அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். கரம் கூப்பி சிரம் தாழி பணிவோ அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். உலகாளும் தலைவன் உயிருள்ள இறைவன் ஒதுக்கின்ற நேரம் இது. உள்ளங்கள் எல்லாம் உண்மையில் வாழ உணவாகும் தருணம் இது. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாளத்தால் புத்துணர்வு மூட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம்
வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீது ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு